எட்டாவது வாரத்துக்கான ஓட்டிங் ரிசல்ட் தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். 10 பேர் நாமினேஷன் ஆகிருக்காங்க. டபுள் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. யார் அந்த 2 பேர் கடைசி இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோமா? வீடியோக்குள்ள போகலாம். தொடர்ந்து முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் இருக்காங்க. 23.47%ஓட 60,692 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான் இருக்காங்க. 19.14%ஓட 49,484 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தான் இருக்காரு. 14.50%ஓட 37,486 ஓட்டு வாங்கியிருக்காரு. நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரியான் தான் இருக்காரு. 8.20%ஓட 21,201 ஓட்டு வாங்கியிருக்காரு. அஞ்சாவது இடத்துல பாத்தீங்கன்னா மஞ்சாரி தான் இருக்காங்க. 6.91%ஓட 17,864 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா சத்யா எஸ்கே தான் இருக்காரு. 6.19%ஓட 16,017 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் இருக்காரு. 6.4%ஓட 15,606 ஓட்டு வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி தான் இருக்காங்க. 5.46%ஓட 14,124 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்கன்னா சிவகுமார் தான் இருக்காரு. 5.45%ஓட 14,090 ஓட்டு வாங்கியிருக்காரு. எட்டாவது வாரம் தொடர்ந்து கடைசி இடத்துல பாத்தீங்கன்னா சாஜனா தான் இருக்காங்க. 4.64%ஓட 12,011 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த வாரம் அதாவது எட்டாவது வாரம் பாத்தீங்கன்னா டபுள் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமும் டபுள் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ இந்த வாரம் மோஸ்ட் டேஞ்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் சிவகுமார் தான் இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா சிவகுமாரை வந்து அந்த கார்டை வச்சு சேவ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எலெக்ஷனில் சேவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு கார்டு தான் கொடுக்குற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபுள் எலெக்ஷன் இருந்ததுன்னா ஒன்று சாஜனாவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவகுமார் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் தாண்டி பார்த்தீங்கன்னா ரஞ்சித்துக்கும் நம்ம எஸ்கே சிவாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டு இன்றைக்கி வந்து கம்மியாகிட்டே வருது. எதனாலன்னு தெரியல. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஜாக்லின், அன்ஷிதா, விஜய் விஷால் அதாவது 3 இடம் அப்படியே கன்னியூ ஆகிட்டே வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படி லைனாக வந்துகிட்டே இருக்காங்க. இது வந்து ஓட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன். மாறாத வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. வேற ஒரு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா? பாய்.